இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஏலோகி மீடியா மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஏதேன் தோட்டத்திலே அவர் ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை கருணையோடு அவர் விசாரித்தார். இன்னுமாக தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆபேலை தேடி வந்தார். ஆபேலை தேடி வந்தபோது ஆபேல் கொலை செய்யப்பட்டவனாய் இருந்ததினாலே கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய சகோதரனாகிய காயினிடத்தில் கேட்கிறார். அவன் எங்கே என்று சொல்லி விசாரிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உலக மனிதர்கள் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம். நம்முடைய துன்பத்தின் நேரத்திலே, நம்முடைய கண்ணீர்களின் நேரத்திலே, நம்முடைய பாடுகளின் நேரத்திலே நம்மை விசாரிக்கிறதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகி போவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. நாம் வியாதியாக இருக்கும்போது அவர் நம்முடைய வியாதியை விசாரிக்கிறார். அவர் வியாதியை விசாரித்து விட்டு அவர் சும்மா போகிற தேவன் அல்ல. நம்முடைய வியாதியில் அவர் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மன கலக்கத்தின் நேரத்திலே அவர் நம்மை விசாரிக்கிறார். மகனே, ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து கொண்டு கண்ணீரோடு சென்று கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்காதீர்கள் பிள்ளைகளே. உங்கள் கண்ணீரை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், யோவான் 20:15 மரியாளே, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கிற உங்களையும் பார்த்து இயேசு கேட்கிறார், மகளே, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். கண்ணீரை விசாரிக்கிற தேவன் ஏசாயா 38:5 சொல்லும்போது, இசைக்கியாவே, உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களோடு வருடங்களை கூட்டி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் கண்ணீரை கடந்து போவதில்லை. உங்கள் அழுகையை பார்த்து விட்டு அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. அவர் உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் விசாரிக்கிறார். மரியாளை ஏன் அழுகிறாய் என்று அன்றைக்கு மரியாளை விசாரித்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு மகனே, நீ ஏன் அழுகிறாய், மகளே, நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்டு அவர் சும்மா போகாமல், இனி நீ அழுது கொண்டிராய், உன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி, உன் வேதனைக்கு முற்றுப்புள்ளி, உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று அவர் உங்களை விசாரித்து விட்டு உங்கள் கண்ணீரை அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறவராயிருக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய வழக்கை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வழக்குகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதற்காய் வழக்காடி உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். உலக மனிதர்கள், உலகத்தில் உள்ள வழக்காடுகிறவர்கள் நீதி இல்லாதபடி, நியாயம் இல்லாதபடிக்கு நமக்கு விரோதமாய் நம்முடைய பட்சமாய் இராதபடிக்கு வழக்காடுவார்கள், தண்டிக்கும்படியான வார்த்தைகளை சொல்லுவார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்காய் வழக்காடி நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே உங்களை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அவர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காய் வழக்காடி அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் மீட்டுக் கொள்வார். கலங்காதீர்கள். உங்கள் கடன்களை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ, கடன் பாரம் என்னை அழுத்துகிறது. வேத வசனத்தின்படி நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் நான் கடன் வாங்கியிருக்கிறேனே, கடனிலே தத்தளித்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய கடன் பாரத்தை யார் மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். கர்த்தர் நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விசாரிக்கும் தேவன் உங்கள் அருகிலே வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ கடனில் இருப்பதில்லை, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அவர் உங்களை விசாரித்து அவர் விசாரிக்கிற விசாரணைக்கு ஒரு தீர்வை கொடுத்து விட்டு போவார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கவும் உங்கள் கண்ணீரை தம்முடைய தூர்த்தியில் சேர்க்கவும் அவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மன வேதனையையும் உங்கள் உடைந்த உள்ளத்தையும் விசாரிக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர், அவர் ஒரு நல்ல சமாரியன், அவர் காயம் கட்டுகிறவர். காயத்தை பார்த்து அவர் விலகி போகிற தேவன் அல்ல. நல்ல சமாரியன் ஓமையிலே லேவியன் வந்தான், அவன் பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் வந்தான், அவனும் பக்கமாய் விலகி போனான்.
ஆனால் அதே வழியிலே வந்த ஒரு நல்ல சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் வந்து கீழே காயம் பட்டு கிடந்த அந்த வழிப்போக்கனை தூக்குகிறான். அவனை தூக்கி அவனுடைய காயத்தில் எண்ணெயையும் அவனுடைய காயத்தில் திராட்சை ரசத்தையும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அவனை சத்திரத்திலே சேர்த்து அதற்கான தொகையையும் கொடுத்து விட்டு போகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை காயத்தை விசாரிக்கிற வருகிற தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் காயத்தோடு இருக்கும்போது, மன வேதனையோடு இருக்கும்போது, இக்கட்டான நேரத்தில் இருக்கும்போது அவர் உங்களை சும்மா விசாரித்து போகிற தேவன் அல்ல. அவர் உங்களை காயம் கட்டுவார். அவர் உங்களை காயங்களை கட்டுவார். அவர் உங்களுடைய காயத்தை கட்டி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரமாகிய பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. தேவனுடைய பிள்ளை, அவர் உங்களை விசாரித்து விட்டு அவர் சாதாரணமாய் கடந்து போகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதலை தருகிற தேவன், உங்கள் பாரத்தை சுமக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் உங்களை விசாரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் தண்டிக்கும் தீர்ப்புகள் இல்லவே இல்லை. அவரிடத்திலே முழுமையாக இரக்கத்தின் தீர்ப்பும் மன்னிப்பின் தீர்ப்பும் மட்டுமே உண்டு என்பதை வேதத்தின்படி நாம் வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இவன் நிர்வாணி என்று சொல்லுகிறது. ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னது, நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று சொல். ஆனால் தேவன் கேட்டார், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? தேவனுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும். உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? அவர்கள் சொல்லலாம், நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொன்ன. அவர்கள் சொல்லலாம். தேவன் உங்களை ஒருபோதும் நிர்வாணி என்று சொல்வதில்லை. அவர்களை உங்களை குற்றவாளியாக தீர்க்கலாம். தேவன் உங்களை குற்றவாளிகளாக அவர் தீர்ப்பதில்லை. ஒரு வேசியை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தினார்கள். இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இவள் கொல்லப்பட வேண்டும், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் மேலே பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். இயேசுவின் இடத்திலே தண்டிக்கும் தீர்ப்பு இல்லை. இயேசு வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம்தான். நியாயப்பிரமாணத்தின்படி அவள் மேல் கல்லெறிந்திருக்க வேண்டும், அவளை கொன்றிருக்க வேண்டும். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. தேவனுடைய பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் மனதுருகுகிற, ஒரு ஆடு கூட கெட்டு போக அவர் விரும்பாத தேவன். அவர் சொல்லுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவன் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லி எல்லாரும் கல்லுகளை கீழே போட்டு விட்டு போய்விட்டார்கள். நான் நிர்வாணி என்று சொன்னவனை பார்த்து இயேசு சொன்னார், அத்திமரத்தின் உடைகளை தைத்திருந்தார்கள், இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை தான் உண்டு பண்ணியிருந்தார்கள். அரைக்கச்சை என்றால் பாதி உடலை மாத்திரமே மறைக்கக்கூடியது. பாவம் செய்த மனிதர்கள் முழு கச்சையை அவர்களால் உண்டு பண்ணி முழு மானத்தை கூட மறைப்பதற்கு புத்தி இல்லாமல் போனார்கள். அரைக்கச்சைகளை உண்டு பண்ணியிருந்தார்கள். அத்திமரத்தின் இலை வெயில் அடிச்சிருந்தா அந்த இலையெல்லாம் காஞ்சு போயிருக்கும். அப்புறம் கீழே உட்கார்ந்து எந்திரிச்சிருந்தாங்கன்னா இலையெல்லாம் நொறுங்கி போயிருக்கும். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை எடுத்து அவர்களுக்கு உடுத்து வைத்து அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு மன்னிப்பை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகம் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கலாம். உலகத்தின் பார்வையிலே நீங்கள் குற்றவாளிகளாக காணப்படலாம். உலகம் உங்களை அவமதிக்கலாம். தேவன் உங்களை விசாரிக்கும்படி அவர் வருகிறவர். உலகத்தின் பார்வையிலே நீங்கள் குற்றவாளிகளாக தெரிந்தாலும் தேவன் உங்களை அவர் குற்றவாளிகளாக அவர் தீர்ப்பதில்லை. இரக்கத்தின் தேவன், மன்னிப்பின் தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த வேளையிலே அந்த காயின் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? அவன் கொல்லப்பட்ட பிறகு தேவன் விசாரணையிலே உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்கும்போது அவன் மரித்து போனான். தேவனுடைய சாபம் அவன் மேலே கடந்து வந்தது. அவன் சொல்றான், என்னை பார்க்கிற எல்லாரும் என்னை கொண்டு போட்டுருவானே, என் மேல சாபத்தை விடுகிறேன்னு சொல்லி என்னை பார்க்கிற எவனும் கொன்று போடுவான் என்று சொல்லும்போது தேவன் சொல்லுகிறார், இவனை கொல்லுகிறவன் மேலே 7 பழி சுமரும் என்று சொன்னார். அப்படியானால் தாயினே, உன்னை நான் இன்னும் 7 மடங்கு நான் உன்னை நேசிக்கிறேன், 7 மடங்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அர்த்தம். ஒருவனும் அவனை கொல்லாதபடிக்கு அவன் மேலே ஒரு பாதுகாப்பின் அடையாளத்தை வைத்தார், ஒரு முத்திரையை வைத்தார்.
பாதுகாப்பின் அடையாளத்தை அவர் வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை விசாரித்து விட்டு போகிற தேவன் அல்ல. குற்றவாளிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், காயினே, இன்னும் உன்மேல 7 மடங்கு அன்பாயிருக்கிறேன், இன்னும் உன்னிடத்தில் 7 மடங்கு அன்பாயிருக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் முடிவு கட்டுவார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குழப்பத்திற்கு தேவன் முடிவு கட்டுவார். உங்கள் கவலைகளை அவர் தீர்த்து வைப்பார். வேதனைகளை அவர் மாற்றி போடுவார். எனவேதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாக அல்ல, தண்டிக்கப்படுகிறவர்களாக அல்ல. ஏனெனில் நீங்கள் சுமக்க வேண்டியதெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். ஆக்கினைகளை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், பாவங்களை அவர் சுமந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேவன் இன்றைக்கு விசாரிக்கிற தேவனாய் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் இரக்கத்தின் தேவனாய், விசாரிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, கண்ணீரை விசாரிக்கிற தேவன் அவருடைய கண்ணீர்களை தூர்த்தியிலே ஏந்தி கண்ணீருக்கு பிரதிபலமான பதிலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரங்களை விசாரிக்கிறவராய் வெளிப்பட்டு ஒவ்வொருத்தருடைய கடன் பாரங்களையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை அறிந்தவராய் நீர் வேதனையை விசாரித்து வேதனையை நீர் மாற்றுவீராக. பலவிதமான வழக்குகளில் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வழக்குகளையும் விசாரித்து நீர் அவர்களை விடுவிப்பீராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசாரித்து அவர்களுடைய பாரங்களை கர்த்தர் நீர் இறக்கி சமாதானத்தின் ஆவியை கொடுப்பீராக. உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நாளில் உங்களுடைய கிருபை, வல்லமை இருக்கட்டும். தனிமையான வேளைகள், தலை குனிந்த வேளைகள், கைவிடப்பட்ட நேரத்தில் என்னை உயர்த்தும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பரம குயவனாகிய உம்முடைய கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்கி நீ உயர்த்தும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.